அவ்வளோதான். வேற என்ன, ஃபோர்த் யூனிட்ல அவ்வளோதான். ஃபிஃப்த் யூனிட்ல ஃபுல்லாக தியரி தான் இருக்கு. ஃபிஃப்த் எப்படி வேணுது தியரி? தியரி தான், அது ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது புக்கை தான் பார்க்கணும். அது இதுக்கு இன்னொரு டைம் இன்னொரு கொஸ்டின் பாத்துருவோம் அது. சரியா? இது பிடி இந்த ஒரு பிடி. கொஸ்டின். ஓகே, இரு. ம் இதுல இந்த இது மட்டும் தான் மாறப்போகுது. ஓகேவா? இப்போ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ம் இப்போ இப்போ ம் செகண்ட் யூனிட்ல ரெக்கரன்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஜெனரிக்கு பிசிக்ஸ் நான் ரெக்கரன்ஸ் படிங்கன்னு சொன்னேன். எந்த இல்ல இது? இல்ல, M3 சொல்றேன். M3 M3ல செகண்ட் யூனிட்ல ஆமா ரெக்கரன்ஸ். ரெக்கரன்ஸ் இல்லைன்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசு, ரெக்கரன்ஸ் மட்டும் ம் படிச்சாலே போதும், பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமா. ம் அப்புறம் தேர்ட் யூனிட்ல அந்த ஐசோமார்பிசம் அது ரொம்ப கேட்டுக்கினே இருக்கான் ம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு ம் அப்படின்னு சொன்னேன். ம் அப்புறம் ஒரு ஹேண்ட்ஷேக் தியரம்னு ஒரு தியரம் சொன்னேன். ம் கரெக்டா? ம் ஃபோர்த் யூனிட்ல ஃபோர்த் யூனிட்ல அந்த லெட்ரேஜ் ஃபோர்த் யூனிட் அந்த என்ன? தியரம்லாம் வருது. அப்படியா? ஆமா, அதெல்லாம் வருது. ம் ஆனா தியரம் தானே ஃபர்ஸ்ட். இந்த ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் 1 என்ன ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஃபார்முலா படிச்சா மட்டும்தான் இது பண்ண முடியும். அதான் முன்னாடி அந்த ஃபார்முலா படி படி படி. அப்படியா? இதுல தெரியுது. லாஸ்ட் நேரத்துல அப்படி ஆயிடுது. நான் என்ன பண்றது தெரியல. ஆமா. ம் இவனால இப்போ இந்த செமஸ்டர் முடிஞ்சுட்டா நமக்கு எப்போ வரும் இன்னொரு செமஸ்டர்? அடுத்த செமஸ்டர் அடுத்த இந்த நடுவில் வரும், நவம்பர் டிசம்பர்ல வரும். அதுக்கப்புறம் ஜூன் திருப்பி இன்னொரு ஆமா. செமஸ்டர் ஃபைனல். ம் ம் அதே இன்னொரு வருஷம் இருக்கு. அப்படியே வெறி ஆயிட்டு நீங்கல்ல. ஆமா. எப்போ முடிச்சுட்டு எப்போ போகணும்னு பாக்குறப்போ. ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே. ம் சரி, இப்போ இதில் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க? 0 பவர் n 1 பவர் 2 கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஆமா இதில் n கிரேட்டர் தென் 0 எடுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 0 எடுக்க முடியாது, அதுக்கு மேலே எடுக்கலாம். அப்போ ஒரு 1 எடுத்தாலும் என்ன வரும்? சரி, ஒரு 2 எடுக்கிறோம், n 2ன்னு எடுக்கிறோம், என்ன வரும்? 0 பவர் 2 1 பவர் 4ன்னு இருமா? 0 பவர் 2 1 பவர் 4ன்னு இருமா? அப்போ என்ன ஆமா ஆகும்? 2 0 4 1 இருமா? இந்த மாதிரி இடத்துல என்ன ஆமா பண்ணணும்னா, 2 0 பார்க்குற வரைக்கும் புஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணணும், அடுத்த ஒன்னை பார்த்தோன்னா பாப் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணணும், அடுத்த ஒன்னை பார்த்தோன்னா பாப் பண்ணணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இதுவும் நீ சொல்லி கொடுத்தா நினைக்கிறேன், வீடியோலயே ஆமா, இருக்குன்னு எல்லாமே நினைக்கிறேன்ல. வீடியோலயே இருக்கு. அப்போ என்ன பண்றோம்? இங்கேயும் சரி அதே ஓகே. தான். நான் இசட் நாட் 0 புஷ் பண்றோம், ஒரு வாட்டி ஸ்கிப் பண்றோம், அடுத்த வாட்டி அதை பாப் பண்ணணும். அதை ஸ்கிப் பண்றதுக்கு இதை அப்படி எழுதியிருக்கோம் பாரு. இதுல இப்போ மெயினா நவீன் என்னன்னா எந்த சம் வந்தா இப்போ என்ன. எதை புஷ் பண்ணணும் எதை பாப் பண்ணணும் அது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இந்த இதுக்கு மட்டும் பாரு. இப்போ இது ஈவன் லென்த் பேலண்ட்ரோம். ஓகேவா? ஈவன் லென்த் பேலண்ட்ரோம்னா இது இப்படி இருக்கு. கொஸ்டின் இப்படி இருக்கும், WWRன்னு இருக்கும். இப்படி இருந்தால் ஈவன் லென்த் பேலண்ட்ரோம். ABB BBAன்னு இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? ஆமா. ABB வர வரைக்கும் புஷ் பண்ணணும், BBA வந்தால் பாப் பண்ணணும். ஓகேவா? இது ஈவன் லென்த் பேலண்ட்ரோம். ஓகேவா? ஆட் இப்படி லென்த் இது பேலண்ட்ரோம் கண்டுபிடிக்கிற ஆடுலாம். ஈவன் நம்பர்ல இருந்தா லென்த்தை பாரு, 1 2 3 4 5 6 ஆ இப்படி இருந்துச்சுன்னா ஈவனு. அது இங்கே பாரு. இல்ல அவனே எப்படி நீ அது ஏவ போடுற, ஈவனா போடுற கொஸ்டினை பார்த்து போடுறியா? கொஸ்டின் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாரு. ஏதோ ஒரு டபிள்யூ என்ன எடுத்துக்கலாம், நம்ம எடுக்கிறது தான். ஏபிபி நானே இங்கே எடுத்திருக்கேன், ஏபிபின்னு எடுத்திருக்கேன். அது பிபிஎன். சில கொஸ்டின்ல அவனே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பான், இந்த ஸ்ட்ரிங்க்கு பிடி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பான், அந்த ஸ்ட்ரிங்க்கு நீ எழுதிரு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருவான். ஓகே. ஏபிபி பிபிஏன்னு கொடுத்துருவான், கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்க்கு பிடிஏ வரைங்கன்னு சொல்லி கொடுத்துருவான். அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணு? ஈவன் லென்த் பேலண்ட்ரோமுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாதி புஷ், அடுத்த பாதி பாப்பு. ஓகேவா? அதே ஸ்கிப் ஆட் பண்ணவே தேவையில்ல. ஆமா, ஆட் லென்த் பேலண்ட்ரோமுக்கு ஆட் லென்த்னா இங்க பாரு, 1 2 3 4 5 இருக்கா? இந்த மாதிரி ஆமா. இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு புஷ், நடுவில் ஒன்று ஸ்கிப்பு, திருப்பி அடுத்த ரெண்டு பாப். ஓகேவா? ஓகே. புரிஞ்சதுல? அவ்வளவுதான். நவீன் இப்போ என்ன ம் நான் பார்க்க போறேன் பாறேன். ம் இப்போ கன்வர்ஷன் ஆஃப் டிஎஃப்ஐ பாக்குறேன், மினிமேஷன் ஆஃப் டிஎஃப்ஐ பாக்குறேன், டிஎஃப்ஐ ம் ரிஜெக்ட்ஸ் பாக்குறேன், ம் ரிஜெக்ட்ஸ் டு என்எஃப்ஐ பாக்குறேன். ம் சரியா? ம் அதுக்கப்புறம் பிடிஏ பாக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பம்பிங் லிமான்னு ஒன்று சொன்னேன் செகண்ட் ம் யூனிட்ல. ஆமா. அதுவும் கொஞ்சம் பாக்குறேன். ம் அப்புறம் ஃபோர்த் யூனிட்ல ஃபோர்த் யூனிட் எது நவீன்? ஃபோர்த் டியூரிங் யூனிட்ல மிஷின். டியூரிங் மிஷின். ஃபிஃப்த் டியூரிங் மிஷினும் யூனிட் பம்பிங் தியரிங்லாம் லம்மாவும் இருக்கு. அனுப்பிச்சுடுறியா? டியூரிங் மிஷின், பம்பிங் லம்மா. இங்க பாரு என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபோர்த் யூனிட்ல சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர் இருக்கு. அது சிஎன்எஃப் இருக்கு,
சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம் இருக்கு, பம்பிங் லெம்மா இருக்கு, டியூரிங் மெஷின் இருக்கு. இது எல்லாமே இப்போ ரீசெண்டா எடுத்தது தான். எல்லாமே அந்த வீடியோல நம்ம இருக்கு. சிஎன்எஃப் பாக்கலையே நம்ம. பார்த்துட்டோம். சிஎன்எஃப் பாத்துட்டோமா? பார்த்துட்டோம். ஜிஎன்எஃப் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த ஜிஎன்எஃப் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜிஎன்எஃப் தவிர மிச்சம் எல்லாமே அந்த யூனிட்ல பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நான் இதுல பம்பிங் லெம்மா டியூரிங் மிஷினும் பாத்துட்டு போறேன். ஓகே. அப்போ இது 2 கேட்டானா? ம். சரி, 15 யூனிட்லயும் ம் செகண்ட் யூனிட் ப்ரோக்ராம் மட்டும், செகண்ட் யூனிட்ல ப்ரோக்ராம் மட்டும், செகண்ட் யூனிட்ல ஏதோ தியரம் தியரமா? இருக்குன்னு அது மட்டும் பார்ப்போம். ம் இப்போ மேக்ஸ் போயிடலாம். மேக்ஸா? ஓகே. ஆ, அந்த ரெக்கரன்சிலேஷன் மட்டும் எடுத்துருங்க. ரெக்கரன்ஸ் M3 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 யூனிட் 3 யூனிட் 2 யூனிட் 2 தானே? யூனிட் 2 ரெக்கரன்ஸ் யூனிட் 2 ஐசோமார்பிசம் யூனிட் 3. ஓகே. இதான் போட்டிருக்கு. இதுல 2 இருக்கு, ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ்ல. ஆமா. எவ்வளவு பெருசா இருக்கு. இல்ல சும்மா. ஓகே சரி. இது கேஸ் மட்டும் பார்த்துக்கோ. ஹோமோஜினஸ்ல இந்த R1 R2 ரியல் அண்ட் டிஃப்ரெண்டா இருந்தா இந்த கேஸ். ஓகேவா? R1 அண்ட் R2 ஈக்குவல் அண்ட் ரியலா இருந்தா இந்த கேஸ். இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா அந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். இது தேர்ட் கேஸ். இது வராது, ரேர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு சம் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ரியலா டிஃபரெண்ட் அப்படி பாக்குறது. அதான் இங்க பாரு. அது இந்த கொஸ்டின்ல R கண்டுபிடிப்போம். ஓகேவா? 2 R கிடைச்சிருக்கா, 4 -1 2 கிடைச்சிருக்கா. இது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல வேற வேறயா? வேற வேற. வேற. அப்ப என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட்னு வருமா? டிஃப்ரெண்ட்னு வந்தா ஃபர்ஸ்ட் கேஸ், ஈக்குவல்னு வந்தா செகண்ட் கேஸ். ஓகேவா? இது சம்ம பாரு, சம்ம பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ஹோமோஜினஸா நான் ஹோமோஜினஸா? இது வந்து ஹோமோஜினியஸ். ஹோமோஜினஸ். ஏன்னா இந்த சைடு எப்படி ஏ நம்ம பார் அந்த ஏ பார் என் -1 இதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது இந்த ஒன்னு ஏ பார் என் இருக்கணும், இல்ல ஏ பார் n -1 n -2 n -3 இந்த மாதிரி இருக்கணும். இதை தவிர வேற எந்த டேர்மும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் இதை தவிர ஹோமோஜினியஸ்னா வேற எந்த டேர்மும் இல்லைன்னா அதுக்கு பேர் ஹோமோஜினஸ். வேற ஏதாவது ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதுக்கு பேர் நான் ஹோமோஜினஸ். அது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஹோமோஜினஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸ் கொஸ்டின் கம்பேர் கொடுத்துருக்காங்களா? பண்ணிக்கணும். கொஸ்டின் கொடுத்தத எல்லாத்தையுமே இருக்கிற எல்லா டேர்மையும் என்ன பண்ணிரு, ஏஎன் பக்கத்துல கொண்டு போயிரு. இங்கிட்ட இருக்க பிளஸ் எல்லாமே இங்கிட்ட போச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிருமா? அப்போ மைனஸ் ஆகி 0 ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி டிகிரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ஓகேவா? இந்த கடைசி என்ன n மைனஸ் என்ன இருக்கோ அதான் அவனோட டிகிரியா வரும். ஓகேவா? இங்க n -2 தானே கடைசியா இருக்கு, அதனால அவனோட ஆமா, டிகிரி 2ன்னு வரும். அந்த அந்த 2 தான் இங்க கே. ஓகேவா? -2 ஆமா தான் +2 ஆயிரும். அப்படியே டிகிரி நம்ம ஆமா அப்படியே போடுறது பிளஸ் டூ. அப்படியே ஆமா +2 டிகிரி போட்டுட்டா. டேரக்டா +2 போட்டுரும். அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கோ, இங்க கடைசி என்ன இருக்கோ அதான் டிகிரி. ஓகேவா? அதனால சரி, இது என்ன ஓகே. சொல்லுவோம்? இது வந்து ஒரே செகண்ட் நிமிஷம் ஆர்டர் ஒரே நிமிஷம் ரிலேஷன். இப்போ ஒரே நிமிஷம். இப்போ வந்து அங்க -2 இல்லாம +2 இருக்கு. அப்ப நான் -2 +2 பண்ணுவோம் வரவே டிகிரிய. வராது. n மைனஸ் மட்டும் தான் வரும். இந்த இடத்துல n மைனஸ் மட்டும் தான் வரும், ப்ளஸ் வராது. மைனஸ் வந்தா இந்த ஃபார்முலா போடாம அப்படியே ஸ்ட்ரைட்டா டிகிரி 2ன்னு ஆமா. போடலாம், மைனஸ் ஆட் பண்ணிட்டு. அவ்வளவுதான் இல்ல. அவ்வளவுதான். ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு கேரட்சிக் ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம்னா, இது வந்து எத்தனை டேர்ம் இருக்கு? 1 2 3 1 n -2 வரைக்கும் தானே இருக்கு. இது வந்து செகண்ட் ஆர்டரா? செகண்ட் ஆர்டர்னா ஸ்கொயர் தான். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிடுவேன்? இந்த a பார் n-க்கு பதிலா r ஸ்கொயர், இந்த -3 a பார் n -1க்கு பதிலாக -3r, இதுக்கு பதிலாக -4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் இல்லை, அதுக்கப்புறம் ஆரே இல்லை. புரிஞ்சுதா? இங்க உள்ள 3 நம்பர் இருந்ததுன்னா இந்த கியூபு ஸ்கொயரு. கியூப். ஆமா கியூபு ஸ்கொயர் இல்ல, ஸ்கொயரு, ஸ்கொயர் வெறும் இல்லை, அதுக்கப்புறம் வேரியபிள் ஒண்ணுமே இல்லை, நம்பர். அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ஆ இதை நீ கால்குலேட்டர்ல போட்டு கண்டுபிடிச்சிருவில்ல? எப்படி மோடு நானு? மோடு மோடி ஈக்குவேஷன் ஒரே நிமிஷம் டிகிரி 2. ஒரே நிமிஷம். ம் சரி, ஒரு கால்குலேட்டர் மட்டும் எடுத்து ஒரே நிமிஷம். அல்சி எங்க வச்சு தொலைஞ்சேன்னு தெரியல. பேக்ல. சும்மாவே இருக்க மாட்டான், அதாவது வெறுப்பேத்தினே இருக்கான் ஸ்டீஜன். என்னவா? என்னப்பா நவீன்ட்ட போறேன்றான். ம். இது நவீனு, 3 வாட்டி அமுக்கணுமா? இது 3 வாட்டி அமுத்திட்டு ஈக்குவேஷனு
3. மோடு ஈக்குவேஷன் அதுல டிகிரி 2. ஓ 2ஆ? இப்போ இந்த இடத்துல டிகிரி 2 இப்போ சரி இப்போ வந்து ஒரே நிமிஷம். இப்போ இந்த இடத்துல டிகிரி 2 வராம 3 வந்துச்சுன்னா டிகிரி 3 கொடுக்கணும். ஓ இல்ல நவீன, ம். அந்த n கட் பண்ணிட்டு அந்த இடத்துல -2 இருக்கு +2 அந்த இடத்துல -3 இருந்தது 3 டிகிரி 3 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அதான் r³ அப்போ r³ r², 6 ஒண்ணுமே இல்லாம அப்படி வருமா? அப்ப நீ கால்குலேட்டரை போட்டு டிகிரி 3ன்னு கொடுக்கணும். நவீன ஒரு மேல போ கொஞ்சம். ம். ஓ ஓகே ஓகே. ஆனா வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டான். கொஸ்டின்ல கேட்டா கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்து அதுல n-3 ஆமா. அந்த மாதிரி கேட்டிருப்பான்ல. ஆமா. ஓகே ஓகே. அதுவும் இருக்கு கீழே கொஸ்டின், அதுவும் இருக்கு. unknown 2 கொடுத்துட்டேன். இது வந்து 1, b வந்து -3, இது -4. ம். மேத் எரர்னு வருது நவீன. அப்போ மாத்தி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடு. ஈக்குவேஷனு அன்னோன் தானே? அன்னோன் இல்ல டிகிரி. ஏ வந்து 1 -3 -4. x1 வந்து 4, x2 -1. அவ்வளவுதான். 2 தான் ஸ்கொயருக்கு எப்பவுமே 2 வேல்யூ தான் வரும். ஓகே. ஆ அப்போ 4 -1 போட்டோமா, இது ரெண்டுமே ஈக்குவலான பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்னால ஃபர்ஸ்ட் கேஸோட சொல்யூஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கேஸோட சொல்யூஷன் என்ன? a r1 பவர் n b r2 பவர் n. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த ஆமா. r1க்கு பதிலாக 4ம் r2க்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த சொல்யூஷன் இப்படி வந்துருமா, டேரக்டா இப்படி வந்துருது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்னு a0 = 0 கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு a1 = 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், a0 = 0ன்னு போடுறேன். a0 = 0னா என்ன வரும், அந்த ஏ பார் n இருக்கிற இடத்துக்கு n-க்கு பதிலாக என்ன பண்ண போறேன், 0 போட போறேன். கரெக்டா? 0. அப்போ n 0ன்னு போட்டால் இந்த இடத்துல என்ன, இந்த கொஸ்டின்ல என்ன ஆயிரும், a 4 பவர் 0 பிளஸ் b -1 பவர் 0ன்னு ஆயிருமா? இது 0 மொத்தம் மல்டிப்ளை பண்ணா 0 தான். 0 இல்ல, 0 பவர்ல வந்துச்சுன்னா அது மொத்தம் 1 ஆயிரும். அப்போ இது மொத்தம் 1 ஆயிரும், இது மொத்தம் 1 ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது a பிளஸ் b மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? 4 பவர் 0 வந்து 1. 4 பவர் 0 1, -1 பவர் எப்படி 0 நான் 1. போடுறது கால்குலேட்டர்ல? பவர் 0ன்னு போட்டா வருமே. பவர் 0ன்னு போட்டு வேற ஏதாவது பவர் 0ன்னு போட்டு அந்த பவர் ஒரு எனக்கு ஆரோ பக்கத்துல மாதிரி எங்க அந்த இருக்கு? ஆரோ மாதிரி இருக்கும் ஒரு. இருக்கு. 1 ஓகே சூப்பர். ஓகேவா? இப்போ அது ஆ வந்து என்னது, a பிளஸ் பின்னு ஆயிருதா? ஓகே. இது நம்ம ஆமா ஆமா. a0க்கு போட்டோம். a0க்கு அவன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கானா, என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், 0 கொடுத்துருக்கான். அதனால என்ன பண்றேன், a பிளஸ் b = 0ன்னு போட்டுடுறேன். ஓகேவா? அந்த ம். a0ஓட வேல்யூ அவனே கொடுத்துட்டான். நான் a0க்கு ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டு அந்த இதுக்கு 0ன்னு சொல்லி ஒரு வேல்யூவை கொடுத்துட்டேன். அப்போ a பிளஸ் b = என்ன 0 அந்த ஒரு. என்ன ஏன் கொடுத்துருக்கானு கொஸ்டின்ல அது என்ன வச்சு ஆமா. சப்ஸ்டியூட் பண்ணி ம். அது அது அப்புறம் 0 அந்த ஃபார்முலா அது என்ன ஆமா. சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை போட்டு ஆமா. அதுக்கப்புறம் ஆன்சர் வரும்போது என்ன 0ன்னு சப்ஸ்டிட் போடணும். பண்ணது என்ன கொஸ்டின்ல போடக்கூடாது, கொடுத்துருக்கான். இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ண போடக்கூடாது. அவன் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கானா, இந்த வேல்யூவை போடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல a1 = 5 கொடுத்துருக்கானா, நான் n-க்கு பதிலாக எல்லா இடத்துலையும் 1 சப்ஸ்டிட் பண்றேன். இங்கே 4a - bன்னு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்றேன், 5 சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா அவன் கொடுத்த வேல்யூ வந்து 5. கரெக்டா? அந்த மாதிரி சரி இங்கே நான் n = 0 n = 1 எங்க பண்ற? எப்படி அதுதான் இந்த பாக்குற? மேல இடத்துல அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்தது தான் n. a பார் a0 a1 கொடுத்துருக்கானா, அவன் கீழே என்ன கொடுக்குறானோ அதான் n. ஓ ஏன்னா இதானே an தானே நம்மளோட கொஸ்டினு. வா எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிற? ஓகேவா? ஒரே நிமிஷம் மேல போ. ஒரே நிமிஷம். எப்படி நவீன் இது எப்படி நீ முதல்ல பாத்தியா அது? நான் பார்த்தேன். ஓ, அப்படியா? இப்போ யோசிக்கவே இல்லை நான். அதான் இப்பதான் தெரியுது யோசிச்சது. ஓகே கீழே வர ஒரேட்டா. இப்போ என்ன இது நவீன், இது மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் ஜெனரல் சொல்யூஷன் அது ஓகே. இதுக்கு அப்புறம் மட்டும் ஒரே சொல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. a1 = 0ன்னு ஒரு வேல்யூவும். எங்க கொடுத்துருக்காங்க? அதான் இரு, இது வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா an, அதாவது இங்க பாரு, இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா an = ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்களா. அதனால என்ன பண்றேன், n வந்து 0 போடுறேன் இந்த ஈக்குவேஷன்ல ஃபுல்லா. எங்க 0 கொஸ்டின்ல கொடுப்பானா அது என்ன 0ன்னு? கொடுத்துட்டான் பாரு, இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். a0 = 0 a1 = 5 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஓகேவா?
ஸோ அப்போ ஓகே ஓகே அப்போ ஓகே அதை ம். பார்த்து நம்ம போட்டுடலாம் என்ன அதை வந்து பார்த்தா 0 1 கன்சிடர் பண்ணலாம் ஜீரோ இசிக்கல் டு அது வந்து இங்கே 0 ஜீரோ 5 அதோட ஓகே வேல்யூ வந்து இதுதான் வேல்யூ, அதனால 0 போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த வேல்யூக்கு பதிலாக 0 போட்டோம். இங்கே இதோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? ஓகே ஓகே இப்போ என்ன ஆச்சு? 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? a + b = 0, 4a - b = 5 கிடச்சிருச்சா? இது 2 எலிமினேஷன் மெத்தடில் போடுறோம். ப்ளஸ் b - b கேன்சல். ரெண்டுமே வேற வேற சைனில் இருக்கிறதுனால சைன் மாற்ற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். 4a + a 5a, 5 + 0 5, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் a = 1 வரும். இப்போ இந்த a = 1 தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 1 + b = 0 வருமா? அப்போ b = -1. நவீன ஒரே அவ்வளோதான். நிமிஷம் ஃபோன் வருது ஒரே நிமிஷம். ம். ஹலோ சொல்றேன். ரிட்டர்ன் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? விடு, அதை வச்சு தெரியல எனக்கு. ஒரு 4000 ரூபாய் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா சேர்த்து ஆமா சரியா ரைட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நோ காஸ்ட் தான்டா இது. அவன் சொன்னான் ப்ரோ நோ காஸ்ட் ப்ரோ போட்டுருக்கேன். ஐசிஐசினா 2000 சொன்னான், எஸ்பிஐனா நோ காஸ்ட். நோ ஹெச்டிஎஃப்சி எல்லாத்துக்கும் காஸ்டா சொன்னான். ஆனா என்னன்னா என்கிட்ட இருக்கு, ஆனா லிமிட் இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்து அது பண்ணது எனக்கு தெரியல. நான் போன எனக்கு தெரியல, அவன் சொல்லி பண்ண அதை பாத்துக்கிட்டா படிக்கிறியா? டிஓசிடா நாளைக்கு டிஓசி மேக்ஸ் 2 இருக்கு. 17 நாளைக்கு 18. ஆமா ஆமா என்னன்னு பாரு, பாத்துட்டு போன் பண்ண சரியா? சரிடா. கேக்குதா நவீன? கேக்குது. நான் சொல்றேன் என்ன பண்ணோம். இந்தா. அதான் முடிஞ்சிச்சுல இது. அதுக்கப்புறம் ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சு இந்த நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் எழுதி வச்சிருக்கோமா? அந்த சொல்யூஷன் என்ன பண்ண போறோம்? ஏயோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் போட போறோம். ஏக்கு பதிலாக 1 போட்டோம், பிக்கு பதிலாக -1 போட்டோம். அவ்வளவுதான். இதான் என்னோட எந்த ஆன்சர். வேல்யூ எங்க எடுத்தோம்? இங்க எங்க இருந்து எடுத்த ப்ரோ? இங்க இருந்து இது கடைசியா இதை எடுத்தோமா? இதுல ஏ பி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இது 1, இது -1 அவ்வளவுதான். போட்டு இது அதான் ஹோமோஜினியஸ் ஆகுது. 8 இது மார்க் ஆகுது. ஹோமோஜினஸ். ஆமா. நீ 8 கேட்டதுல மார்க்கா இந்த மாதிரி 14 மார்க்? இது 8 மார்க்ல தான். ஹோமோஜினஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 8 மார்க் தான் மேக்ஸிமம் வரும். இந்த மாதிரி கியூப்ல கேட்டாங்கன்னா வேணா 16 மார்க்ல வரும். ஓகேவா? இது இது பாரு இதுவும் -3 அதே வருதா? மாதிரி தான் இருக்கு. அதே சேம் தான். இது தேர்ட் ஆர்டர் வரும். இது கரெக்டா? ஹோமோஜினியஸா? இது ஹோமோஜினஸ் தான். வேற எந்த டேர்மே இல்ல. அதனால ஹோமோஜினஸ் தான். ஓகே. ஓகேவா? இது தேர்ட் 3 தேர்ட் வருது. ஆர்டர் வருமா? அதான் தேர்ட் ஆர்டர். கேட்டகரிஃபிகேஷன் இங்க r³ இங்க -6r², இங்க 11r -6ன்னு வருமா? ஆமா ஆமா இதுக்கு போட்டீங்கன்னா ஓகே. உனக்கு நான் தெரியும் 3 தெரியும் வழி தெரியும். கிடைக்கும். ஓகே ஓகே. அதான். வேற வேற அன்ஹோமோஜினியஸ். அண்ணா நான் ஹோமோஜினஸ். ஓகே. நான் ஹோமோஜினியஸ் சாரி. இது சேம் தான். இது ஹோமோஜினஸ் தான். இதான் நான் ஹோமோ. இப்போ இந்த கொஸ்டினை பாரு. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, எங்க இருக்கு கொஸ்டின்? ஓகே ஓகே ஓகே. நான் ஹோமோஜினியஸ் வந்து கேட்டா நான் நல்லா ஹோமோஸ் இருக்கும். இங்க பாரு, இதுதான் கொஸ்டின். இது ஈஸியா கஷ்டமா? இது வந்து ஹோமோஜினஸ் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்ன இது 16 பண்றேன்னா, மார்க் அது. இங்க பாரு, இதுல ஏஎன்னு ஒரு டேர்ம் இருக்கு, an-1 டேர்ம் இருக்கு. இதை தவிர வேற எந்த டேர்மும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டா? an -1 -2 -3 அந்த மாதிரி எத்தனை நாளும் வந்துக்கலாம். ஆனா இந்த ரெண்டு தவிர பவர்ல வேற வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப இங்க என்ன இருக்கு? பவர்ல 2 ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னன்னா நான் ஹோமோஜினஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுற? ஃபர்ஸ்ட் இந்த 2 என்ன கன்சிடரே பண்ணாத. இந்த இடத்துல 0 இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? 0 இருக்குன்னு நினைச்சிட்டு கொஸ்டின் இப்படி எடுத்துக்கோ. ஓகேவா? கொஸ்டின் இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஹோமோஜினஸ் போட போறேன். நார்மலா ஹோமோஜினஸ் ஓகே. டிகிரி 1 டிகிரி 1. அப்ப என்ன ஆகும்? இது 6, இது -2. r -2 = 0 கிடைக்குமா? அப்போ ஆமா. -2 இங்கிட்ட போயிடுச்சுன்னா r2ன்னு கிடைச்சிருச்சா? r ஒரே ஒரு வேல்யூ இது தான். புரியல இது புரியல.
எப்படி நான் ஒரு நிமிஷம் நான் அங்க போடுறேன் வந்து எல்லாமே ஒன். செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னால ஈக்குவேஷன் மாதிரி வரும் கரெக்டா. இங்கே ஒரே ஒரு ஆமா ஆர்டர் தான் கரெக்டா. அதனால என்ன ஆயிரும், இது வந்து ஆமா. 6ன்னு ஆயிரும், இது -2ன்னு ஆயிரும் கரெக்டா. இது 6, இது ம். -2. அப்போ r - 2 ஆ. = 0னா இந்த -2 இங்கிட்டு போச்சுன்னா +2 கரெக்டா. இங்கே கால்குலேட்டரே யூஸ் பண்ண தேவையில்ல, டேரக்டா r = 2ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஓகே. இந்த r ம். = 2க்கு சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, a × b r⁴n பண்ணோமா, அதே சொல்யூஷன் தான் இங்கேயும், a × 2⁴n. இது யாரோட இல்ல சொல்யூஷன்? புரியல புரியல அதாவது புரியல. இந்த இங்க பண்ணிருக்கோமா, இந்த சொல்யூஷன் பண்ணியிருக்கோமா. இங்க வந்து நமக்கு 2 ஆர் இருந்ததுனால 2 a bன்னு போட்டோமா. இங்க நமக்கு ஒரே ஒரு ஆர் தான், அதனால என்ன பண்ண போறோம், இந்த a மட்டும் எடுத்துக்க போறோம். a × r1⁴n அதுதான் அங்க எடுத்திருக்கோம், a × r1⁴n. அப்போ ஏ வந்து என்ன? a ஏ வந்து நமக்கு வந்து தெரியாது, a அப்படியே வச்சிருக்கோம். r வந்து நம்ம 2 கரெக்டா. ஸோ 2⁴n, a × ஓகே. 2. இது யாரோட சொல்யூஷன்? ஹோமோஜினஸோட சொல்யூஷன் ஹோமோஜினியஸ். கரெக்டா. அதனால இதுக்கு மேல என்ன போட்டுருந்தோம், பிராக்கெட்ல ஹெச்னு போட்டுருணும். ஓகேவா, ஏக்கு மேல பிராக்கெட்ல ஹெச்னு போட்டுருணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதை சால்வ் பண்ண போறேன். இந்த நான் ஹோமோஜினஸ் மட்டும் தனியா எடுத்து சால்வ் பண்ண போறேன். அது என்னது, 2⁴n. அதை ஃபங்க்ஷன் ஆமா. = 2⁴n போட்டுக்கோ. ஓகேவா. இதோட சொல்யூஷன் எப்படி ம். இருக்கும்னா, இந்த ஃபங்க்ஷன் = r⁴n இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் வந்து ம். dn × r⁴n. அப்போ 2n இருந்துச்சுன்னா இதை எப்படி போட்டுக்கணும்னா, an = dn × 2⁴n. ஒரு dn மட்டும் எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த 2⁴n-ஓட. ஓகே. ஓகவா, ஆமா ஆமா. மல்டிப்ளை மேக்ஸ்வெல் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் மாதிரி. ஓகேவா. ஆ. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏனுக்கு பதிலா ம். எல்லாத்துலயும் இந்த dn 2n சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த an இருக்கு, இதான் உன்னோட கொஸ்டின் கரெக்டா. ஆமா. இந்த கொஸ்டின்ல அத ஏனுக்கு பதிலா அதாவது அது 0 ஆக்கணும்னு சொன்னேன். அது 2 அது போட்டுருக்க அது திருப்பி. ஹோமோஜினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் 0 ஆக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், திருப்பி இந்த பழைய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்றோம். ஓகேவா. இந்த பழைய கொஸ்டின் இங்க வந்துருச்சு. ஓகே ப்ரோ. அது ஹோமோஜினஸோட ஓகே ஓகே. சொல்யூஷன் மட்டும். ஓகேவா. இப்போ இந்த பழைய கொஸ்டின் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த a⁴n-க்கு பதிலா அப்படியே என்ன பண்ண போறோம், இந்த d⁴n 2⁴n அப்படியே போட போறோம். ஓகேவா, போட்டோமா. ஆ. a⁴n-க்கு ஆ. பதிலா அப்படியே போட்டோம். அடுத்தது இங்க என்ன இருக்கு, -2 இருக்கு, -2 அப்படியே போட்டோம். இங்க ஆ. an -1 இருக்கா. அப்ப என்ன பண்ணிடுவோம்னா, ஆமா. இதே dn 2n தான் போட போறோம். ஆனா எங்கெல்லாம் n இருக்கோ அந்த n-க்கு பதிலா n - 1 போட்டுற போறோம். அப்போ dn - 1 2n - 1. புரிஞ்சா. இல்ல இதே ப்ரோ புரியல ப்ரோ. இதே இடம் தான் இங்க பாரு. இப்போ a⁴n வந்துச்சுன்னா அதை எப்படி மாத்த போறோம்னா dn 2n மாத்த போறோம். இதே a⁴n - 1 வந்துச்சுன்னா அதை எப்படி மாத்த போறோம்னா dn - 1 2⁴n - 1 இப்படி மாத்த போறோம். ஓகேவா. ஓகே ஓகே புரிஞ்சுச்சு. ஆ. அப்போ இந்த an - 1க்கு பதிலா என்ன போடுறோம்னா இது அப்படியே கீழே போட்டிருக்கோம். ஓகேவா. சரி. ஆ. ஆ. மிச்சம் இந்த 2n அப்படியே இருக்கு. ஓகே. இப்போ இது சரி. ரெண்டுத்துல ஆ. என்ன காமனா இருக்குன்னு பார்த்தா 2n காமனா இருக்கு. 2n வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இதுக்குள்ள dn இருக்கு. இதுல ஒரு dn - 1 மட்டும் இருக்கு இதுல. ஓகேவா. மைனஸ் எப்படி வந்துச்சு? எது, இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் தான், டைரக்டா இருக்கிற மைனஸ் ஆ. ஆல்ரெடி இருக்கு. ஓகே. ஆ. ஆ. ஓகே. ஆ. இப்போ மிச்சம் இந்த 2n இந்த 2n கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு, இங்கிட்ட dn - dn - 1 = 1 இருக்கு கரெக்டா. இப்போ என்ன ஆமா. பண்ணிடுறேன், இந்த d எல்லாத்தையும் இங்கேயும் d காமன் இங்கேயும் d காமனா. ஸோ இந்த d மொத்தமா ஆ. வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும், n -n. மைனஸ். இந்த மைனஸ் திருப்பி உள்ள இதுக்கும் மல்டிப்ளை ஆகும்ல. அப்போ இது என்ன ஆகும், இது ஆமா. +1 மாறிடும். அப்போ என்ன வரும், -n +n கேன்சல். மிச்சம் என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அது என்னது, d1 ஆயிருமா. அப்போ d1 ஆமா. = 1ன்னு எனக்கு கிடைச்சிரும் கரெக்டா. d1 = 1 கரெக்டா. அப்போ நான் என்ன ஓகே. பண்ணிடுவேன்னா, இந்த இடத்துக்கு பதிலா இந்த dn இருக்கு தெரியுமா, இந்த இடம், ஆ. இந்த இடத்துக்கு பதிலா அப்படியே போயிட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா, என்னோட 1 போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இந்த d-க்கு பதிலா 1 போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இப்போ இப்போ நான் நவீன ஒரே நிமிஷம். ம், இப்போ நீ இந்த n-1 + 1 அடிச்சல்ல, ம். அதெல்லாம் n கீழ இருக்க நம்பர் தானே? கீழ ஆமா, n மாரி கீழே இருக்குமே அதுதானே அது? எல்லாமே கீழே உள்ளதுதான். d யோட கீழ தான். ஓகே ஓகே. D. இப்போ இந்த d-க்கு பதிலா மட்டும் என்ன பண்ணிடுவேன், போயிட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகேவா. இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அந்த இடம் என்னவா மாறும், 1 n⁴2n மாறிடுமா. அப்போ 1 × n தான் கரெக்டா. அப்போ இதோட ஆன்சர் ஆ. என்னது, n⁴2n கரெக்டா. இப்போ இது யாரோட கரெக்ட். ஆன்சர், நான் ஹோமோஜினஸோட ஆன்சர். நமக்கு ஆல்ரெடி ஹோமோஜினஸோட ஆன்சர் ஒன்று இருக்கு கரெக்டா. இது ஒன்று, ஆமா. அது ஒன்று. இப்போ என்ன பண்ண போறோம்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம் டைரக்டா. அந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் டைரக்டா ஆட் பண்ணி விட்டா போதும். இதான் நம்ம ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா. இப்போ ஃபைனல் சொல்யூஷன் ஓகே. ஆனாலும் இதுல ஒண்ணே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், என்னது, இந்த ஏயோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியல கரெக்டா. இந்த ஏயோட வேல்யூ நமக்கு ஆமா. தெரியல. அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, a0 = 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஆமா. a0 = 2 இங்கே அப்ளை பண்ணுவோம். n-க்கு பதிலாக 0 போடுவோம்,
0 போட்டால் என்ன ஆகும்? 2 பவர் 0 0 இன்ட்டு 2 பவர் 0 ஆகுமா? இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிரும். இங்கே 2 பவர் 0 1 ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? ஏ மட்டும் தான் இருக்கும். ஏ பவர் 0 வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்களா? அதனால இந்த 2 தூக்கி இங்கே டேரக்டாக போட்டுரும். அப்போ ஏயோட வேல்யூ 2 கிடச்சிருமா? இப்போ இந்த ஏ தூக்கி ஆமா. டேரக்டாக இந்த சொல்யூஷனில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எவ்வளோதான். ஓகே ஓகே. இது மட்டும் மாறும், அவ்வளோதான். கேஸ் 1 இந்த மாதிரி எஃப் பார் என் பி பார் என் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதணும். டிஎன் இன்ட்டு பி பார் என் எழுதணும். ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை இப்படி எழுதணும். D0 D1 DN இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? வேற எதுவும் மாறாது, அவ்வளோதான். ஐசோமார்பிசம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஐசோமார்பிசம் தானே இது சொல்றேன். இன்னும் வரவே இல்லை மீட்டிங் வந்துட்டு. தெரியல, நல்லதா போச்சு. சரி, இப்போ இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜின்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இது U1 இது U2 இது U3. சம்மா இல்ல தீரமா? இது சம்மு தான். டேரெக்டாக இந்த 2 கிராஃப் கொடுத்து இது ஐசோமார்பிக்கா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது ஜிங்கிற கிராஃப். ஓகேவா? ஹெச்னு இன்னொரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஸ்டார் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு. ஓகேவா? இது இது V1 இது V2 இது V3 இது V4 இது V5. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது ஹெச்ங்கிற கிராஃப். ஓகேவா? இந்த 2 கிராஃபும் ஐசோமார்பிக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஹலோ, கேக்குதா? புரியுது 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 இதான் புரியுது புரியுது. கொஸ்டின். ஓகேவா? இது 2 ஐசோமார்பிக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ நீ என்ன எழுதணும்னா என்னென்னலாம் செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணுவது போத் ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கான்னு பார்க்கணும். சேம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கான்னு பார்க்கணும். வெர்டிசஸ் தான் என்ன? வெர்டிசஸ்னா அதோட இந்த சைடு. பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் தான் வெர்டிசஸ். அப்போ இங்க எத்தனை வெர்டிசஸ் இருக்கு இந்த கிராஃப்ல? கிராஃப்ல வந்து 1 2 3 4 5 இருக்கு. அப்போ இங்கேயும் 5 வெர்டிசஸ் தான் இருக்கு. ஹெச்ங்கிற கிராஃப்ல கிராஃப்ல 1 அதுல 5 தான். அதுலேயே 5 தான் இருக்கு. அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டுத்துலேயும் ஃபர்ஸ்ட் சேம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கணும். ஓகேவா? டன்னா முடிஞ்சா? அடுத்த செகண்ட் கேஸ் என்னன்னா சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கணும். சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இன்னும் எத்தனை மார்க் இது? இது 8 மார்க். எல்லாம் 8 மார்க்லயே வருது. ஆமா. எட்ஜஸ்னா என்னது? இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5. இந்த கோடு தான், ஒரு வெர்டிஸ்க்கு நடுவில் கோடு தான் எட்ஜ். அப்போ ஜியில் வந்து 5 எட்ஜ் இருக்கு. கரெக்டா? ஹெச்ல எத்தனை இருக்கு? இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5. இங்கேயும் 5 தான் இருக்கு. ஓகேவா? எத்தனை நம்பர் வட்டிஸ் இருக்கோ அது நம்ம தான் எட்ஜஸ் தானே இருக்கும். நார்மல் இல்ல தான் இது. அப்படின்னும் இல்ல, அதுக்கு நடுவில் எத்தனை கோடு இருக்கோ அதுதான், அது அப்படிதான் இருக்குன்னு இல்லை. ஓகேவா? ஏன் இப்போ இங்க பாரு, இங்க ரெண்டு வெர்டிஸ் இருக்கு, நடுவில் ஒரு கோடு தான் இருக்கு. இதுவும் ஒரு கிராஃப் தானே. இது V1 இது V2னா ஒரு எட்ஜ் தானே இருக்கு. ஓகே ஓகே. சரி, இது ரெண்டும், இந்த 2 கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலே அது ஐசோமார்பிக் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இது செகண்ட் கண்டிஷன். அடுத்து டிகிரி சீக்வன்ஸ்னு பார்க்கணும். டிகிரினா என்ன சொன்னேன்? ஒரு ஒரு வெர்டிஸ்ல இருந்து எத்தனை எட்ஜ் போதோ அதான் அதோட டிகிரி. ஓகேவா? ஒரு வெர்டிஸ்ல இருந்து எத்தனை எட்ஜ் போதோ அதான் டிகிரி. அப்போ ஜிங்கிற கிராஃபுக்கு பார்ப்போம். இந்த ஜிங்கிற கிராஃப்ல U1 கரெக்டா? U1 இந்த 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 இடம் U1 இதுக்கு எத்தனை டிகிரி, எத்தனை எட்ஜ் போகுது? 1 2 போதா? 2. ஆமா. U2க்கு எத்தனை போகுது? 1 அதுக்கு 1 தான் 2 போகுது. 2. 2 2 ஓகே ஓகே. இங்கிட்டு 1 U1 இங்கிட்டு 1 ஓகே ஓகே. 2. ஓகே ஓகே. U3க்கு 2, U4க்கு 2, U5க்கு 2. கரெக்டா? இப்போ ஹெச்சுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து V1ல இருந்து 2 போகுது. கரெக்டா? V2ல இருந்து ஸ்டார் 2. எப்படி நான் பாக்குறேன், கஷ்டமா இல்ல உனக்கு? அது அவங்க பெருசா கொடுத்துருப்பாங்க பாரு. இங்க இதுதான் V1னா இங்கிட்ட 2 கோடு போகுது. கரெக்டா? 1 2. V2ல 1 2. எல்லாமே 2 தான் 2 தான். எல்லாமே 2 தான். இதுலயும் எல்லாமே 2 தான்.
அப்போ டிகிரி சீக்வன்ஸும் ஓகேவா இருக்கா? எல்லாமே ஓகேவா இருக்கு. டன்னா? அப்போ ஓகே. இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகேவா இருந்தால் தான் அடுத்தது போகணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டுத்துக்கும் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வரைய போறேன். ஓகேவா? அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஜிக்கு வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். அதுக்கு முன்னாடி மேப் பண்ணணும்ல. ஆமா, மேப் பண்ணணும். ஓகே ஓகே. மேப் பண்றது எப்படி மேப் பண்றது? மேப் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வரையறதுக்கு முன்னாடி மேப் பண்ணணும். ஓகேவா? மேப் பண்றதுனா என்னன்னா, இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? இந்த கிராஃப்ல என்ன இருக்கு? U1 U2 அந்த மாதிரி இருக்கா? இந்த கிராஃப்ல என்ன இருக்கு? V1 V2 V3 இருக்கா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? மேட்ச் பண்ண போறோம். இப்போ இந்த U1ங்கிற எட்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த U1ங்கிற எட்ஜ் இங்க இருக்கு. ஓகேவா? கீழே வரையணுமா? ஆமா, U1ங்கிற எட்ஜ் இங்க இருக்கு. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறேன். அதை எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாரு. இப்போ U1ல இருந்து என்னெல்லாம் போகுது? U1ல இருந்து U2 போகுது, U5 போதா? போகுது. ஆமா. U1ல இருந்து U2 போகுது, U5 போகுது. கரெக்டா? U5 போகுது. இங்கே நான் எடுத்துக்கிறேன். இங்கே இதை V1 எடுத்துக்கிறேன் இந்த கிராஃப்ல. அப்போ இதுல இருந்து U2 U5 தான் போகுதுன்னா இதுல இருந்தும் V2 V5 தான் போகணும். இங்க V1 எங்கெல்லாம் போகுது? V4 V3க்கு போதா? V4 V3க்கு போதா? கரெக்டா? ஆமா V1ங்கிறது. அப்போ நான் ஆமா என்ன ஆமா. பண்ண போறேன்? அந்த இடத்துல V4 V3க்கு பதிலாக என்ன பண்ண போறேன்? V2 V5ன்னு எழுத போறேன். ஏன்னா இந்த கிராஃப்ல எப்படி போதோ இதே மாதிரி தான் இந்த கிராஃப்லையும் போகணும்னு சொல்லி. ஓகேவா? இங்கே U1 வந்து U2க்கும் U5க்கு தான் போகுது. அதனால இதுலயும் V1 வந்து V2க்கும் V5க்கு தான் போகணும்னு சொல்லி எழுதுறேன். ஓகேவா? டன்னா? சரி. அடுத்தது U5 இந்த U2 U5வா? அடுத்து இந்த U2 எங்க போகுது? U2 வந்து U3க்கு போகுது, U1க்கு போகுது. கரெக்ட்? U3க்கும் U1க்கு போகுது. அப்போ இது வந்து இது U3 கரெக்ட் தானே? கரெக்ட் தான். U2 வந்து U3க்கு போகுது, U1க்கு போகுது. அப்போ அதே மாதிரி இங்க V3 வந்து எங்கெல்லாம் போகணும்? V3 வந்து U2க்கு போகணும். கரெக்டா? V3 வந்து V2க்கு போகணும். V3 வந்து டைரக்டா V2க்கு போகணும். V3 வந்து டைரக்டா V2க்கு போகணும். அப்போ இந்த இடத்துல வைக்கலாம். அப்போ V3 வந்து டைரக்டா V2க்கும் போகும், V1க்கும் போகும். கரெக்டா? இல்லையா? மாத்தி போடுறணும். சாரி. இரு, நான் இந்த ஆர்டரை மாத்தி போட்டதுனால உனக்கு குழப்புது. ஆமா, ரொம்ப குழப்பது இது. இதுதான் முக்கியமா புரிய வேண்டிய கான்செப்டே. ஓகேவா? சரி, இப்போ இங்க U1 இங்க V1. ஓகேவா? டன்னா? இப்போ இந்த மேப் இந்த கிராஃபை பாரு. இது U5 இது U2வா? கரெக்டா? இது இது U5 இது U2. கரெக்டா? கரெக்ட். இப்போ U1ல இருந்து எனக்கு U5 போகணும் ஒரு கோடு. கரெக்டா? U1ல இருந்து ஒரு கோடு U5 போகணும். கரெக்டா? அப்போ எனக்கு V1 இது எடுத்திருக்கேன். V1ல இருந்து எனக்கு ஒரு கோடு V5க்கு போகணும். ஏன்னா இங்க U5க்கு போதா? V5 போக கூடாது. U5 தான் போடணும் அங்க. U5 தான் போகணும். அப்போ என்ன பண்றேன்? ஒரு கோடு போட்டு அதை என்ன பண்ணிடுறேன்? அதை V5ன்னு எழுதிடுறேன். சரியா? V5 V5 U5 தானே போடணும். இங்க வீணே வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நான் நம்பர் மட்டும் மாத்தினா போதும். ஓகேவா? இந்த நம்பர் மட்டும் மாத்தினா போதும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாரு. U1ல இருந்து ஒரு கோடு U2க்கு போதா? U1ல இருந்து ஒரு கோடு U2க்கு போகுது. கரெக்டா? அதே மாதிரி இங்க V1ல இருந்து ஒரு கோடு V2க்கு போகணுமா? ஓகேவா? V1ல இருந்து ஒரு கோடு V2க்கு போகணும். அப்போ இது V2. டன்னா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்தது இந்த U3ங்கிற கோடை பார்க்குறேன். ஓகேவா? U3 நல்லா பார்த்துக்கோ. U3 U2க்கு போகுது, U4க்கு போகுது. U3ங்கிற ஒரு கோடு, U3 ஒரு இது U4ங்கிற ஒரு இது. அப்போ U3 யாருக்கெல்லாம் போகுது? ஃபர்ஸ்ட் U2க்கு போகுது. கரெக்டா? U3 வந்து U2க்கு போகுது. கரெக்டா? கரெக்ட். அப்போ இவனுக்கு போற கோடு இன்னொரு கோடு எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த இடம் தான் U3. இந்த இடம் U3 V3. ஓகேவா? அப்போ V3 வந்து V2க்கு போகுது. கரெக்டா? அடுத்தது இந்த V3 வந்து இந்த U3 இந்த U4ஓட ஜாயின் ஆயிருக்கா? அப்போ இங்க இருந்து ஒரு கோடு V4க்கு போகணும். அப்போ இந்த இடத்துல V4ன்னு போட்டுப்பேன். கரெக்டா? இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே U4 வந்து U5க்கு போதா? U4 வந்து U5க்கு போகுது. அப்போ U4 வந்து U5க்கு போகுது. U4 வந்து U5க்கு போகுது. வந்துருச்சா? இப்போ என்ன இருக்கு? இந்த ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. கரெக்டா? இந்த ஸ்டாரோட ஆர்டர் மாறி இருக்கு. கரெக்டா? அது அப்படியே நம்ம போட்டுடலாமே. அப்படி போடக்கூடாது. இப்போ அப்படி போட்டினா என்ன ஆகும்னா, நீ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எடுப்பியா? எடுக்கும் போது மேட்ரிக்ஸ் வேற வேறையா இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதுறேன் பாரு. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்? இந்த சைடு என்னெல்லாம் வெர்டிஸ் இருக்கோ அதெல்லாம் போடணும். கரெக்டா?
U1 ஆமா ஆமா U2 U3 U4 U5 கரெக்டா? U4 U5 மேலே என்ன எழுதணும்? U1 U2 U3 U4 U5 ஓகேவா? இது எல்லாமே U. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னா என்ன? எது நம்ம யூ எது யூ எது வி? இந்த கிராஃப் U, இந்த கிராஃப் எல்லாமே U, இந்த கிராஃப் எல்லாமே V. ஓகேவா? இல்ல நீ எழுதிருக்கிறதுல எது கேக்குறேன். இது ரெண்டுமே U தான், இது எல்லாமே U. இதுக்கு ஒரு கிராஃப் போடும், இதுக்கு ஒரு கிராஃப் போடும். இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ், சரி இதுக்கு ஒரு ஓகே. மேட்ரிக்ஸ். V2 V3 V4 V5 ஓகேவா? சரி, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எப்படி போடணும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னா அந்த இது போடணும். எப்படி என்ன போடணும்? சொல்றது? என்ன போடணும்? கிராஃப இது பண்ணணும். பாரு, V1க்கு அட்ஜசன்ட்னா இப்போ இங்க U1 இருக்கா, இந்த இடத்துல U1 இருக்கு கரெக்டா? U1 இருக்கு. U1க்கு அட்ஜசன்ட்னா ரெண்டே ரெண்டு பேர் தான். யாரெல்லாம்? U2வும் U5யும். அட்ஜசன்ட்னா பக்கத்துல உள்ள. ஓகேவா? அப்போ அதுல U1க்கு போறதா கரெக்டா வருதா? ஆமா, இதுல இருந்து எதெல்லாம் போகுதுன்னு பார்க்கணும். U1ல இருந்து U5 போதா, U1ல இருந்து U2 போதா, அதெல்லாம் பார்க்கணும். ஆனா U1ல இருந்து U1க்கே போதா? இல்ல போகல கரெக்டா? அப்போ U1 வந்து 0. U1ல இருந்து U2 போதா? போகுது. U1ல இருந்து U3 போதா? போகல. U1ல இருந்து U4 போதா? போகல. U1ல இருந்து U5 மட்டும் போகுது கரெக்டா? U1ல இருந்து ரெண்டே ரெண்டு மட்டும் தான் போகுது. என்ன போகுது? U2 போகுது, U5 போகுது கரெக்டா? U2 U5 போட்டனா? போட்ட ப்ரோ. புரிஞ்சதா? புரியுது புரியுது. ஆ சரி, U2க்கு அப்ப U2க்கு யாரெல்லாம் வருவா? U2ல இருந்து U1 போகுது, U3 போகுது. U1ம் U3யும் மட்டும். ஒன்னு. மத்த எல்லாமே 0. ஜீரோ. U3ல இருந்து U4 U2 கரெக்டா? U2 U4 U2 அப்போ 0 0 0. அடுத்து U4க்கு U3 U5 U3 U5 மத்த எல்லாமே 0 0 0. டன்னா? அடுத்தது ஓகே. U5க்கு U1 U4 U1 U4 U4 மத்த எல்லாமே 0 0 0. ஓகே. இப்போ இதே மாதிரி இந்த கிராஃபுக்கு பார்க்குறோம். இப்போ இங்க V1 பார்த்தோன்னா V5க்கும் V2க்கும் V5 போது V2க்கு போகுது. V5 1 போட்டு V5க்கு V2 1 போடுறோம். இங்க ஒரு 1, இங்க வந்து ஒரு 1, மத்த எல்லாம் 0 0 0. ஓகேவா? அடுத்து V2 பார்த்தோம்னா V3 V1 கரெக்டா? V3 V1 V2 வந்து V3 V1 கரெக்டா? அடுத்து V3 பார்த்தோம்னா V4 V2 V4 V2 V4 V2 மத்த எல்லாமே 0. ஓகேவா? 0 0. அடுத்து V4 பார்த்தோம்னா V3 V5 கரெக்டா? V3 V5 V3 V5 V5 ஓகேவா? மத்த எல்லாமே 0 0 0. ஓகே, கடைசி இது V5 பார்க்குறோம். V1 V4 கரெக்டா? V1ம் V4ம் மத்த எல்லாம் 0 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் சேமா இருந்துச்சுன்னா என்னோட கிராஃப் வந்து ஐசோமார்பிக். ரெண்டு மேட்ரிக்ஸும் சேமா இல்லைன்னா நாட் ஐசோமார்பிக். சேமா இருக்கா, சேமா இல்லையா? சேம் தான். அப்போ தீஸ் கிராஃப்ஸ் ஆர் ஐசோமார்பிக். அவ்வளவுதான். இதெல்லாம் 5 மார்க். அது 8 மார்க். 8 மார்க். 8 மார்க். சரி நவீன், இப்போ அந்த இது மட்டும் அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் காட்டேன். அந்த M3 கொஸ்டின் பேப்பர். M3 அது என்ன நான் கேட்டுதான் பார்ப்போம். இதுல மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றியா? குரோம்க்கு சர்ச் பண்றதுக்கு? இல்ல இது வந்து இந்த ஃபைல் PDF